இனிய தமிழுறவுகளே வணக்கம். நியூசிலாந்து வானொலி நேயர்களே சீரிய வணக்கம். செவ்வியல் கால அறிவு கோட்பாடு என்பது தனித்தன்மை வாய்ந்தது. தமிழர்கள் உணர்வுக்காக தான் இலக்கியம் படைத்தார்கள். அங்கே அவலச்சுவை இருக்கும், நகைச்சுவை இருக்கும், அகம் மகிழுகிற அக இலக்கியம் இருக்கும். அந்த இலக்கியத்தின் ஊடே அறிவுரைகளும் பொதிந்து கிடக்கும். இதை நாம் மிக நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். அதுவும் வள்ளுவம் போன்ற நூல்கள் மனிதனை நெறிப்படுத்துவதற்காகவே எழுதப்பட்டன. வள்ளுவர் சொல்லுகிறார், உனக்கு கண் இருக்கிறது, காது இருக்கிறது, மூக்கு இருக்கிறது, செவி இருக்கிறது, வாய் இருக்கிறது. இந்த ஐம்புலன்களும் நீ கட்டுப்படுத்தி இருக்க வேண்டும். அவற்றை மேய விட்டால் எல்லா இடங்களும் சென்ற மேயும். சென்ற இடத்து செலவு இடாது, செல்லுதல். அப்போ இந்த கண் செல்லுகிற இடம், இந்த வாய் செல்லுகிற இடம், அவற்றையெல்லாம் நீ கட்டுப்படுத்தாமல் இருந்தால் அறிவு உடையவனாக நீ இருக்க முடியாது. அப்போ பார்ப்பதில் எது நல்லது எது தீது என பார்த்து தீதை நீ நீக்க வேண்டும். தீது ஒரிகி. அப்போது தீமையை நாம் விளக்க வேண்டும். கேட்கிற சொல்லாக இருந்தாலும், உண்ணுகிற உணவாக இருந்தாலும், பார்க்கிற காட்சியாக இருந்தாலும், தொடு உணர்ச்சியாக, இந்த ஐம்புல இன்பங்களை கட்டுப்படுத்தி தீமையை நீக்கி நன்மையை மட்டும் கையிலெடு. நன்றின்பால் உய்ப்பது அறிவு. அப்போது நல்லவற்றின்பால் செல்லுவது தான் அறிவுடைமை. அறிவுடைமைக்கு பல விளக்கங்கள் பேசப்படுகின்றன நண்பர்களே. ஏன் நல்லந்தூணர் சொல்வார், பேதையார் சொல் நோற்றல் அறிவும்பார். அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோற்றல். வள்ளுவரே அறிவுக்கு பல்வேறு விளக்கங்களை தருவார். எப்பொருள் யாரால் வாய்ப்பு கேட்பினோ மெய்ப்பொருள் காண்பது அறிவும்பார். தமிழர்களுடைய இந்த அறிவு என்பதை பற்றிய விளக்கம் இருக்கிறதே, அது மிகச்சிறந்த விளக்கமாக நம்மாலே பார்க்கப்படுகிறது. தமிழ் செவ்வியல் காலம் மிகச்சிறந்த மெய்யியலை உள்ளடக்கிய காலம். அன்பை பற்றி, நன்றியை பற்றி, இப்படி கொடையை பற்றி எத்தனையோ சிந்தனைகளை நாம் சிந்திக்கிறோம். அதில் எது அறிவு என்று கேட்கிற போது வள்ளுவ மெய்யியல் சொல்லுகிறது, நல்லவற்றின்பால் உன்னுடைய ஐம்புலன்களை செலுத்துவது அறிவு. அதுவும் எப்படி? தீமைகளை நீக்கிவிட்டு. அப்போ இந்த உலகத்தில் நல்லதும் உண்டு, தீயதும் உண்டு. எல்லா பக்கமும் எங்கே போனாலும் நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய தீமைகளை நீக்கிவிட்டு நன்மைகளை மட்டுமே எவன் ஒருவன் எடுத்துக்கொண்டு வாழுகிறானோ அதுதான் அறிவுடைமையாகும். அப்போ அறிவுடைமைக்கு அடிப்படையானது இந்த தீமையை நீக்கிவிட்டு நன்மையை செய்வது. இதை வள்ளுவர் மிக நுணுக்கமாக பதிவு செய்கிறார். நீங்கள் அறிவுடையான் 6 அரசும் செல்லும். பாண்டியன் நெடுஞ்செழியன். மூத்தோன் வருகையனாது அறிவுடையான் 6 அரசும் செல்லும். ஏஜ் சீனியாரிட்டி இல்லைப்பா, அறிவு நாலேஜ் சீனியாரிட்டி தான் என்று இந்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லுவான். அப்போ அறிவு என்றால் என்ன என கேட்கிற போது ஐம்புலன்களையும் ஒடுக்கி நல்லதின்பால் செலுத்துவது அறிவு, தீமையின்பால் செலுத்தாமை அறிவு என சொல்லுகிற போது நண்பர்களே, நம்முடைய சான்றோர்கள் இந்த அறிவுக்கு எத்தனை விளக்கம் தந்தாலும் இது மிக நுட்பமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அப்போது யார் ஒருவர் தீமையை நீக்குகிறார்களோ அதுதான் சிறப்பு மிகுந்ததாக இருக்க முடியும். நீங்கள் யார் அறிவுடையார்னு கேட்டால் வள்ளுவர் ரொம்ப நுட்பமாக பேசுவார். உனக்கு வருமானம் வேணும் தம்பி, வருமானத்துக்காக முதல் இழந்தால் அது அறிவுடைமை கிடையாதும்பார். ஆக்கம் கருதி முதலிழக்கும் செய்வினை ஊக்கார் அறிவுடையார். அதை அறிவுடையவர்கள் ஊக்கம் செலுத்த மாட்டார்கள். அப்போ இந்த அறிவை பற்றி பல்வேறு நுட்பமான தகவல்கள் நம்முடைய செவ்வியல் காலத்தில் பேசப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது இந்த தீதை நீக்குவது என்பது ஒரு தலையாய கொள்கையாக இருக்கிறது. எது மெய்யியல்? வாழ்வியலை சுருக்கி இரத்தின சுருக்கமாக ஒரு சாறு பிழிவது போல பட்டறிவை சாறு பிழிந்து தருவது மெய்யியல். அதான் ஃபிலாசபி. அப்போ இந்த வள்ளுவருடைய இந்த ஃபிலாசபி இருக்கிறதே, அவருடைய இந்த மெய்யியல் இருக்கிறதே, ரொம்ப நுட்பமாக ஒற்றை வரியில் உன்னுடைய ஐம்புலன்களையும் தீமையின்பால் செலுத்தாமல் நன்மையின்பால் செலுத்துவது அறிவு என்ன சொல்லுகிற அந்த நுட்பம் இருக்கிறதே, நாம் வியந்து பார்க்கிறோம்,
வள்ளுவத்தினுடைய மெய்யியல் உச்சநிலை பெறுகிறது. நன்றி.